அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அம்பை எழுதிய சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. சமீபத்தில்தான் அப்பாவும் மகளும் மோதிக்கொண்ட அந்த சம்பவம் நடந்தது. தேன்மொழி நுண்கலை கல்லூரியில் சேர்ந்திருந்தாள். குழந்தையிலிருந்து அவளுக்கு வரைவதிலும் களிமண்ணுடன் விளையாடி வடிவங்கள் அமைப்பதிலும் ஆர்வம் இருந்தது. 1.5 வயதில் தரையில் சிதறி கிடந்த கற்களை ஒரு சிற்பம் போல தேன்மொழி அமைத்து காட்டினாள். மைதிலி கொஞ்சம் வழிப்படுத்தியதும் தேன்மொழி அனாயசமாக வரையவும் வடிவமைக்கவும் ஆரம்பித்தாள். மைதிலி படித்த நுண்கலை கல்லூரிக்கு தேன்மொழி 12ஆம் வகுப்புக்கு பிறகு போவாள் என்பது ஏற்கனவே தீர்மானமான ஒன்றாகத்தான் இருந்தது. வசந்தனும் அத்தையும் கூட அதைத்தான் விரும்பினார்கள். ஆனால் எட்வினும் அதே கல்லூரியில் சேரப்போகிறான் என்பதை மைதிலி வரவேற்ற அளவு வசந்தனும் அத்தையும் வரவேற்கவில்லை. அதற்கு குறிப்பிட்ட காரணம் என்று ஒன்று இல்லாவிட்டாலும் அந்த விஷயத்தை அவ்வளவு உற்சாகமாக இருவருமே வரவேற்கவில்லை. தேன்மொழி கல்லூரியில் சேர்ந்த பிறகு எட்வின் அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். அத்தை தன் இளைய மகளுடன் இருக்க போய்விட்டாலும் தேன்மொழியை வளர்த்த பாசம் விடவில்லை. வந்து போய்க் கொண்டிருப்பாள். எட்வினும் தேன்மொழியும் சைகை மொழியில் பேசிக் கொள்வார்கள் அத்தனை நேரமும். 2 முறை வசந்தன் பார்த்துவிட்டு, மைதிலே, என்ன இது, பேச சொல்லு தேன, அந்த எட்வினோட பழகி பழகி பேச்சே போயிட போகுது என்றான். விடு வசந்த், இப்ப அவ பெரியவளாயிட்டா, அதிகம் வற்புறுத்தினா அவளுக்கு பிடிக்காது என்று விட்டாள் மைதிலி. வசந்தன் முன்போல் அதிகம் வேலைகளை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தியிருந்தான். நிறைய உழைத்தாகிவிட்டது என்பான். அதனால் அத்தையின் பொறுப்புகள் அத்தனையையும் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டான். மாதா மாதம் மளிகை சாமான்கள் வாங்குவது, வீட்டு நிலவரங்களை மேற்பார்வை செய்வது, அதற்கான கணக்குகளை சரிபார்ப்பது எல்லாவற்றையும் சந்தோஷமாக செய்தான். காலை பலகாரம் செய்வது முதல் விசேஷ தின சாப்பாடு செய்வது வரை அவன்தான் தீர்மானித்தான். தேன்மொழிதான் அவன் உதவியாள். அப்பாவும் மகளுமாய் பேசி பேசி தீர்மானிப்பார்கள். சண்டை போடுவார்கள், சமாதானமாவார்கள். இடையில் இவள் பேசினால் குருக்ஷேத்திரமாகிவிடும் விவகாரம். கதவை அரைந்து சாத்திவிட்டு வசந்தன் வெளியே போய்விடுவான். கொஞ்ச நேரம் ஆனதும் திரும்பி வருவான். தேன்மொழி அதற்குள் அவனுக்கு பிடித்த பாட்டு, புத்தகம், சினிமா படம் எதையாவது தயாராக வைத்திருப்பாள். மாலை நேரமானால் பீர், விஸ்கி இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்வாள். இல்லை என்றால் கடையிலிருந்து வரவழைக்கச் செய்வாள். சந்த், இந்த பாட்டுல இந்த வரிய கொஞ்சம் கேள என்றோ, புத்தகத்தின் ஒரு பகுதியை குறிப்பிட்டோ விளம்பரப்படம் ஒன்றை விமர்சித்தோ உரையாடலை தொடங்குவாள். வசந்தன் இவளை பார்த்து சிரிப்பான். ஏன் மக என்பான். தேன்மொழியை ஒரு கையால் அணைத்துக் கொண்டு இவளையும் கூப்பிடுவான் இன்னொரு கையின் அணைப்புக்கு. காக்லியர் அறுவை சிகிச்சை பற்றி அவன் இவ்வளவு தீவிரமாக யோசித்திருந்தான் என்பது தேன்மொழிக்கும் இவளுக்கும் தெரியாமலேயே போயிற்று. தேன்மொழி சிறுமியாக இருந்தபோது அது குறித்து பேசியிருந்தாலும் அவள் சாதாரண பள்ளியில் சேர்ந்த பிறகு அது பற்றி பேசியிருக்கவில்லை. அவள் எட்வினோடு சைகை மொழியில் பேசியது அவனை பாதித்ததா என்னவென்று தெரியவில்லை. ஒரு நாள் மாலை, தேனு, காக்லியர் ஆபரேஷன் பத்தி டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். உனக்கு லீவு எப்ப வருது? தேதி குறிச்சிடலாமா என்றான் சாதாரணமாக. பள்ளி பிள்ளைகளின் டிராயிங் நோட்டு புத்தகங்களை திருத்திக் கொண்டிருந்த மைதிலி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். தேன்மொழி தன் அப்பாவை பார்த்து, சந்த், இது ஏன் வாழ்க்கை, அதனால இத பற்றி நான் தான் தீர்மானிக்கணும் இல்லையா என்றதும் மைதிலியை கோபமாக பார்த்தான். சில மாதங்களாகவே ஏதோ கோபம் மூண்டபடி இருந்தது அவனுள். மைதிலியை அதற்கு இலக்காக்குவது அவனுக்கு எளிதாக இருந்தது. அந்த கோபத்தின் வேர் புலப்படாவிட்டாலும் சில சமயம் அது பாய்ந்த பாதைகள் முற்றிலும் எதிர்பாராதவையாக இருந்தன. உற்சாகமாய் காலையில் எழுந்து ஜன்னல் பக்கம் நின்று கொண்டு ஜாகோ மோகன் பியாரே அல்லது பலுஸ்கரின் பஜன் ஒன்றை கீழ்குரலில் பாடிவிட்டு மென்னோட்டம் ஓடிவிட்டு வந்த பின் அன்றைக்கான காலை உணவு சாப்பாட்டை திட்டமிடுவது, தேன்மொழியும் இவளும் நறுக்க வேண்டிய காய்கறிகள், அரைக்க வேண்டிய மசாலாக்கள் இவற்றை எடுத்து வைப்பது என்று கச்சிதமாய் வேலைகளை பங்கு போடுபவன் திடீரென்று ஒரு நாள் எழுந்திருக்கவே மாட்டான் அல்லது கணினி முன் உட்கார்ந்திருப்பான். என்ன ஆச்சு வசந்த் என்றால், மூடல்ல என்றோ, ப்ராஜெக்ட் வேலைய முடிக்கணும் என்றோ பதில் வரும். முதலையே சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லிட்டுதான் லீவ் போடணுமா? ஏதாவது பேசாத,
என்று அலுத்துக்கொண்டு அன்று பள்ளிக்கு லீவு போட வேண்டி வரும். அவள் தலைமை ஆசிரியராக இருந்ததால் அப்படி விடுமுறை எடுப்பது சிரமம். அத்தை வரும்போது அவளிடம் முறையிடுவாள். அது ஒரு மொரடு என்று விடுவாள் அத்தை. எப்போது உணர்ச்சி வசப்படுவான், எதற்காக என்று சொல்ல முடியாது. மரங்களிடையே எப்போதும் கண்ணில் படாமல் குக் குக் என்று தொண்டைக்குள்ளிலிருந்து ஒலி எழுப்பும் ஒரு பறவை, தனி பறவை. எப்போதாவது துணையுடன் மரப்பொந்தில் கூடு கட்டும் போது பார்க்கலாம். உடலெல்லாம் பச்சையோடி கழுத்தில் மட்டும் ஒரு சிவப்பு கோடு மாலை போல். அது எப்போதும் வரும் பறவைதான், வலசை பறவை இல்லை. காப்பர் ஸ்மித் பார்பெட் பறவை. தமிழில் அதை செம்மார்பு குக்குருவான் என்பார்களாம். அத்தை கூறினாள். அது ஒலி எழுப்ப ஆரம்பித்ததும் போய் நிற்க ஆரம்பித்தான் ஜன்னல் அருகே. குக் குக் என்று தொடர்ந்து ஒலி எழுப்பும் அந்த பறவை. ஒரு நாள் அவனை பின்னாலிலிருந்து கட்டிக்கொண்ட தேன்மொழி அவன் வழக்கம் போல் தன் கைகளை பின்னால் வளைத்து அவளை கட்டிக்கொள்ளாமல் போனதும் அவனை முதுகில் குத்தினாள். அவன் திரும்பவில்லை. அவன் முன்னால் போனவள் அதிர்ந்து போனாள். அவன் கண்களிலிருந்து நீர் கன்னத்தில் வடிந்தபடி இருந்தது. மைத்திலியும் அதை பார்த்து திடுக்கிட்டாள். இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அந்த பறவையின் கூவல் தொண்டையில் அடைபட்டு கிடக்கிறது என்றான் பிறகு. தேன்மொழியின் கல்லூரியில் மாணவர்கள் சிறப்பு வெளியீடாக கொண்டு வந்த ஒரு புத்தகத்தில் தேன்மொழி எழுதியிருந்த கட்டுரை அவனை பாதித்திருக்கலாம் என்று தோன்றியது சில சமயம். முதல் காதல் பற்றி திடீரென்று நினைக்க ஆரம்பித்தான். அது மட்டும் அமைந்திருந்தால் அவன் வாழ்க்கை வேறாக இருந்திருக்கும் என்றான். அந்த காதலி பெரிய நடிகையாகி திருமணம் செய்து கொண்டு 3 குழந்தைகள் இருந்தனர் அவளுக்கு. தொலைக்காட்சி தொடர்களில் உருட்டி மிரட்டும் மாமியாராகவும் குடும்பத்தை உடைக்க சதி செய்யும் வில்லியாகவும் நடித்துக் கொண்டிருந்தாள். எப்போதாவது சேனல்களை மாற்றும் போது அவள் நடிக்கும் தொடர்களில் ஏதாவது ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். மாத்தாத என்று அலறுவான். இதுலெல்லாம் நடிக்கணும்னுட்டு தலை எழுத்தவளுக்கு என்பான். கிண்டல் செய்வான் அவள் பேசும் வசனங்களை. அப்படிப்பட்டவன் இவளும் தேன்மொழியும் அவள் தொடர்களை கேலி செய்யும் போதோ, யாராவது பத்திரிகையில் விமர்சனம் செய்யும் போதோ, எதற்கு வீண் விமர்சனம் என்று சொல்ல ஆரம்பித்தான். ஒரு மாலை சூடாக விவாதம் நடந்த போது, அவளை கட்டியிருந்தா என் வாழ்க்கையே வேறா இருந்திருக்கும் என்று திடீரென்று கூறினான். ஒரு நிமிடம் திடுக்கிட்ட மைதிலி, ஆமா வேறாகத்தான் இருந்திருக்கும். ஒருவேளை நீயும் ஏதாவது அப்பா ரோல் இல்ல தாத்தா ரோல் பண்ணியிருப்ப, இருமிட்டே இருந்திருப்ப என்றாள் சிரித்துக் கொண்டே. வசந்தன் எழுந்து போய்விட்டான். தேன்மொழி பக்கம் திரும்பி பேசுவது அவர்கள் இருவருக்குமே வழக்கமாயிருந்தது. உதட்டசைவை பார்த்துதான் அவள் உரையாட முடியும். அதை தவிர்க்க ஆரம்பித்தான். காது கேட்பதற்கான கருவியை செவியில் அவள் பொருத்திக் கொள்வாள் வெளியே போகும்போது. இருந்தாலும் அவள் கண்கள் எதிரே பேசும் நபரின் உதட்டசைவின் மேல்தான் இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் காதில் இருப்பதை எடுத்தால்தான் அவளுக்கு நிம்மதி. இத்தனை ஆண்டுகளாக அதுதான் அவள் வழக்கம். பள்ளியிலிருந்து வரும் குழந்தை காலணி, பள்ளிப்பை இவற்றை தூக்கி போடுவதைப் போல் தேன்மொழியும் செவிக்கருவியை எடுத்துவிட்டு தடவிக் கொள்வாள் செவியை. மைதிலியின் தோழி ஒருத்தி கூறிய ஜே.பி. கிருப்லானி பற்றிய நிகழ்வு ஒன்றை சொல்லி சிரிப்பாள். கிருப்லானி வயது காலத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அவரை பார்க்க உறவினர்களும் மற்றவர்களும் வந்தபடி இருந்தனர். கிருப்லானியின் செவி கேட்கும் கருவி கெட்டு போய்விட்டது. அவர் காரியதர்சி அதை ஒக்கப் பண்ண 300 ரூபாய் ஆகும் என்று அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். எதற்கு வீண் செலவு என்றார் கிருப்லானி. வீண் செலவா? மற்றவர்கள் பேசுவது உங்களுக்கு கேட்க வேண்டாமா என்றார் காரியதர்சி. வேண்டாம், கேட்பதற்கு லாயக்கில்லாத பேச்சுதான் எல்லாம் என்று விட்டாராம் கிருப்லானி. தேன்மொழி சொல்லும் போது இவர்களும் சிரிப்பார்கள். காக்லியர் அறுவை சிகிச்சை பற்றி குறிப்பிடுவதற்கு சில மாதங்களுக்கு முன் தேன்மொழி வழக்கம் போல் கிருப்லானி சொன்னது போல என்று ஆரம்பித்த போது, போதும் போதும் இதில் சிரிக்க ஒண்ணுமில்ல என்று எரிந்து விழுந்தான் வசந்தன். அவன் மனநிலை மாற்றத்தை அவள் வயதாக ஏற்படும் பல மாற்றங்களில் ஒன்றாகத்தான் பார்த்தாள் ஆரம்பத்தில். அவள் அப்பாவே சில சமயம் இப்படி எரிந்து விழுவார். ஒருமுறை அப்பாவுக்கு வயிறு சரியில்லாமல் போய்விட்டது. அடிக்கடி கழிவறைக்கு போய்க் கொண்டிருந்தவரிடம், என்னங்க வயிறு கீறு சரியில்லையா என்று அம்மா கேட்டதும், ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் கக்கூஸ் போகணுமோ என்று சீறினார். 40 வயசானா நாய் குணம் இந்த ஆம்பளைக்கு என்று அழுத்துக் கொள்வாள் அம்மா. அவருக்கு 80 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. 40 வயதுக்கு மேல் என்றால் 40 வருடங்களுக்கு மேலாகவா அம்மா இதை பொறுத்து கொண்டிருக்கிறாள் என்று தோன்றும்.
அவரை விட 4 வயது சிறியவள், அவ்வளவுதான். ஆனால் அவள் ஓடி ஓடி சமைத்துக் கொண்டும் புத்தகங்களை படித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தாள். வசந்தனின் பெற்றோர்களுக்கும் வயதாகிவிட்டது. அவன் அம்மா இன்னும் தன் சாப்பாடு அனுப்பும் தொழிலை நிறுத்தவில்லை. 4-5 இளையவர்களை கூட்டு சேர்த்துக் கொண்டு அதை உற்சாகத்துடன் செய்து வந்தாள். வசந்தனின் அப்பா பட்டுக்கொள்ளாமல் இருப்பார். சமயத்தில் அவள் வேலையை கிண்டலும் செய்வார். பெரிய ஷெஃப்னு நினப்பு என்பார். அவங்க வீட்டு குணம் அது. என் மாமனாரும் இது மாதிரிதான் பேசுவாரு என்பாள் வசந்தனின் அம்மா. இது என்ன தலைமுறை தலைமுறையா ரத்தத்துடன் கலந்து வருவதா என்ன? காக்லியர் அறுவை சிகிச்சை பற்றிய பேச்சு எழுந்தது இப்படி சில மாதங்கள் கோபமும் தாபமும் சிடுசிடுப்புமாய் கழிந்த பின்தான். அன்று தேன்மொழி மறுத்த பின் அவளுடன் பேசாமலே இருந்தான். அவளுடைய வழக்கமான உற்சாகமூட்டும் முயற்சிகள் தோல்வியடைந்த பின் ஒரு நாள் அவனிடம் கடித உரை ஒன்றை தந்தாள். எட்வினும் அன்று வந்திருந்தான். ஏதோ வேலையாக இருந்த அவள் உரையை பிரித்து மடிக்கப்பட்ட ஒரு தாளை அதிலிருந்து அவன் எடுப்பதை பார்த்தாள். அதை படித்தான். எதுவும் பேசவில்லை. பிறகு எழுந்து செருப்பை போட்டுக்கொண்டு வெளியே போனான். தேன்மொழியும் எட்வினும் அவன் பேசாமல் போவதை பார்த்தபடி இருந்தனர். பிறகுதான் அவள் அதை படித்தாள். கடிதமாகவும் இல்லாமல் குறிப்பாகவும் இல்லாமல் இருந்தது தேன்மொழி எழுதியது. சில வரிகளை மடக்கினால் கவிதையாகிவிடும் என்று தோன்றியது. அதை அவள் ஒலி உலகுக்கு அனுப்பும் ஓர் செய்தி போல எழுதியிருந்தாள். ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாள். நாங்கள் எட்வினும் நானும் வாழும் உலகில் ஒலி இல்லை. செவிக்கருவி மூலம் ஒலிச்சொட்டுக்கள் விழும். அவை சூடானவை, நெருப்பாய் சுடுபவை. ஒலி ஒரு சாட்டை, வலியை தருவது. அதுதான் ஒலியுடன் எங்கள் உறவு. எங்கள் உலகில் வண்ணங்கள் உண்டு, காட்சிகள் உண்டு. மண் சிவப்பு, இரத்த சிவப்பு, அரக்கு சிவப்பு, குங்குமச் சிவப்பு, கிளிப்பச்சை, பாசிப்பச்சை, தளிர்பச்சை, அந்த நீலம், ஆகாயம், மென்னீலம், கருநீலம், இரண்டும் கலந்த நீலம். அதனுள் புகுந்தால் மோனேயின் நீல ஓவியங்கள். ஆறும் சூரிய சிவப்பும் கலந்து அதில் நீந்தி போனால் நீலச் சுவர்களுடன் வான்கோவின் படுக்கையறை ஓவியம். நீல சட்டைகள் தொங்கியபடி மூடிய நீலக் கதவுகள், நீல கண்ணாடி கிண்ணம், நீல கண்ணாடி குடுவை, நீல சீசாக்களுடன் மேஜை, கட்டிலின் தலைப்பக்கம் மேலே நீலம் கலந்த ஓவியம். மஞ்சளும் சிவப்பு இளம் பச்சையுமாய் கட்டிலும் மெத்தையின் மேல் போர்வையும் நாற்காலிகளும், மூடிய ஜன்னல்கள் பச்சை வண்ண தூரிகை தீட்டுகளுடன். பிறகு எட்வார்ட் மூங்கின் ஓலத்தை குறிக்கும் அந்த ஓவியம். மண்டையோட்டு முகத்தில் திறந்த வாய். அது பால் பேதமின்றி யாராகவும் இருக்கலாம். ஆணுமில்லாத பெண்ணுமில்லாத மனித உருவம். மனப்பிறழ்வுடன் ஆஸ்பத்திரியில் இருந்த சகோதரியை பார்த்த எட்வார்டின் சோகம், வரும் வழியில் மனத்தை பீடித்த பயம், சோர்வு, எல்லாவற்றையும் கூறும் ஒலியில்லா ஓலம், எல்லாவற்றையும் ஓசையின்றி கூறும் திறந்த வாய். அத்தனையும் காட்சிகள், ஒலி தேவையில்லா காட்சிகள். ஒலி ஓர் ஆக்கிரமிப்பு, மௌனத்தை வீழ்த்துவது. மௌனம் ஒரு கடல், ரகசியங்கள் புதைந்த கடல். அதன் மேல் பறவைகள் பறக்கலாம், படகுகள் ஓடலாம், கப்பல்களும் போகலாம். மீன் பிடிப்பவர்கள் மீன் பிடித்து வாழ்க்கையை நடத்தலாம். ஆழ்கடல் ரகசியங்கள் இருக்கட்டும், அதனுடன் நாங்கள் பிணைந்திருக்கிறோம். பெரிய வலை போட்டு இழுத்து விடலாம், திமிங்கலங்களை இழுப்பது போல. ஒலி உணர் மணலில் சிறு மௌன தண்ணீர் தொட்டி கட்டி எங்களை போடலாம். உயிருடன் இருப்போம், வேடிக்கையான காட்சி பொருளாக. ஆனால் இருந்திருப்போம். திமிங்கலங்களுக்கான இடம் கடல்தான். இப்போது இந்த செய்கை வெளியேற்றம். முதலில் உடைந்து அழத் தோன்றியது. அழுதாகிவிட்டது. மெல்ல எழுந்தாள். வசந்தன் தன் கைபேசியை வைத்துவிட்டு போயிருந்தான். அதிலிருந்த அவன் நண்பர்களின் எண்களை அழுத்த தொடங்கினாள். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. குறிப்பு புத்தகம் ஒன்றை எடுத்து அவனுக்கு பிடித்த இடங்களை எழுத ஆரம்பித்தாள். கர்ஜத், லோனாவாலா, ரத்னகிரி, அகமதாபாத், பரோடா, சென்னை, டெல்லி, பட்டியாலா, ஹரித்வார், ரிஷிகேஷ், சிம்லா, மணாலி, டேராடூன், மிசோரி, லடாக். கர்ஜத் மற்றும் லோனாவாலாவில் அவன் நண்பர்களின் பண்ணை வீடுகள் இருந்தன. ரத்னகிரி அவனுக்கு பிடித்த இடம். அருகே சாவந்த்வாடி, சின்ன ஊர், மலைகள் நடுவே. அவனுடன் போயிருக்கிறாள் ஒருமுறை. அகமதாபாத் அவன் அடிக்கடி போவான், அங்குள்ள வடிவமைப்பு பள்ளியில் விரிவுரையாற்ற. பரோடாவில் அவன் பெற்றோர்கள் சில ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள். அங்கு தான் படித்த பள்ளி பற்றி கூறுவான். சென்னையும் போயிருக்கலாம். அவன் நண்பர்கள் உண்டு அங்கே. டெல்லி செல்லவும் காரணங்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு. முதல் காதலியின் வீடொன்று உண்டு.
அவள் எப்போதாவது வந்து தங்க. பட்டியாலாவில் இவனுடன் படித்த ஒரு நண்பன் குடும்பத் தொழிலான ஐஸ்கிரீம் செய்யும் தொழிலில் இருந்தான். வகை வகையான ஐஸ்கிரீம், அவர்கள் குடும்பம் மட்டுமே செய்யும் ஐஸ்கிரீம். ஹரித்வார், ரிஷிகேஷ் இரண்டுமே அவனுக்கு பிடித்த இடங்கள். சிம்லாவில் உற்ற நண்பன் ஒருவன் உண்டு. ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருப்பவன். மனைவியும் ஆசிரியை. அவர்களுக்கும் குழந்தைகள் கிடையாது. விவசாயம் செய்ய தீர்மானித்து கூட்டு குடும்பமாய் குடும்ப நிலங்களை பராமரித்து வரும் நண்பன் உண்டு மணாலியில். கடந்த வருடம் அவன் மனைவி இறந்துவிட்டாள். இவனை அங்கு வரும்படி சொல்லிக் கொண்டே இருப்பான். டேராடூனில் ஒரு தோழி உண்டு. அங்குள்ள கல்லூரியில் பேராசிரியையாக இருக்கிறாள். மகளுடன் அவள் மட்டும் இருக்கிறாள். கணவன் சமீபத்தில் இறந்துவிட்டான். மிசோரியில் அவனுக்கு பிடித்த எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் இருக்கிறார். அவருடன் கடித தொடர்பு உண்டு. லடாக்கில் இவனுக்கு மிக நெருங்கிய மும்பாய் நண்பனின் குடும்பம் உண்டு. ஒரு பெரிய ஹோட்டலை நடத்தும் குடும்பம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் ஹோட்டல். எல்லா இடங்களிலும் உள்ள நண்பர்களை தொடர்பு கொண்டாள். சாதாரணமாக பேசுவது போல் பேசிவிட்டு வசந்தன் அங்கு வந்திருக்கிறானா, வருவதாக சொல்லி இருக்கிறானா என்று விசாரித்தாள். உடனே அவர்களுக்கு கவலையாகிவிட்டது. என்ன ஏது என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இடமாக விலக்கிக் கொண்டே வந்து எஞ்சியது சாவந்த்வாடி, ஹரித்வார், ரிஷிகேஷ். கிளம்பி போய் தேடுவதா, போலீசுக்கு சொல்வதா, துணைக்கு யாரையாவது கூட்டிச் செல்வதா, என்ன செய்வது என்று நினைத்து கவன்றாள். 2 நாட்கள் ஓடிவிட்டன. அவள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. ஒரு சிறு பெட்டியில் சில துணிமணிகளை வைத்தாள். மைதிலியின் தோளில் கை போட்டு அணைத்தாள். கிளம்புவோம் என்றாள். ரத்னகிரிக்கு ரயில் பயணம். முன்பு தங்கிய 2 இடங்களில் வசந்தனின் புகைப்படத்தை காட்டி விசாரித்த போது சிலர் பார்க்கவில்லை என்றார்கள். இவரா, இவர் மொட்டை அடித்துக் கொண்டு இங்கே வந்தார் என்றார்கள் சிலர். நம்ப முடியவில்லை. மொட்டை அடித்துக் கொள்பவன் இல்லை அவன். அவசியமும் இல்லை. ஒளியவில்லையே அவன். சாவந்த்வாடிக்கு பேருந்தில் போனார்கள். முன்பு தங்கியிருந்த சிறு விடுதி ஒரு குடும்பத்தினர் நடத்தும் விடுதி. சிறிய அறை, அதை ஒட்டிய ஒரு வராந்தா. அங்கு நின்றால் கண்களை முட்டும் பச்சை மலைகள், அகன்ற ஏரி, அவசரமில்லாமல் இயங்கும் சிற்றூர். அதே விடுதிக்கு போய் விசாரித்த போது அங்கு வரவில்லை என்றார்கள். மலை மேல் ஒரு கோவில் இருந்தது. அதில் ஏறியதுண்டு. தேன்மொழியிடம் கூறினாள். ஏறலாம் என்று சைகையில் கூறினாள். ஏற ஆரம்பித்தனர். காலை அகற்றி வைக்க வேண்டிய கற்படிகள். சில இடங்களில் சிறு பாறைகள். மேலே கோவிலில் ஏறிவிட்டு அங்கேயே அமர்ந்துவிட்ட பலர். அருகில் சென்று சிலரிடம் விசாரித்த போது ஒருவர், இதே மாதிரி ஒருவர் வந்தார், காவி உடையில் இருந்தார் என்றார். வசந்தனை காவி உடையில் கற்பனை செய்ய முடியவில்லை. மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள். அறைக்கு வந்ததும் டேராடூன் தோழியிடமிருந்து கைபேசியில் அழைப்பு வந்தது. வசந்தன் வந்திருந்ததாக கூறினாள். பாந்திராவிலிருந்து இரவு 12 மணிக்கு கிளம்பும் வண்டியில் அவன் ஏறிவிட்டானாம். டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் கேட்டபோது டிக்கெட் எடுக்கவில்லை என்றானாம். சிறிது நேரம் அவனுடன் பேசிவிட்டு அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் போய்விட்டாராம். அவள் வீட்டில் ஒரு நாள் தங்கினானாம். மிகவும் வற்புறுத்தி பணம் தந்தாளாம். ஹரித்வார், ரிஷிகேஷ் போவதாக கூறினானாம். இவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. தன் கைபேசியில் எதையெதையோ தேடி பார்த்தாள். டேராடூன் போய் அங்கிருந்து பேருந்தில் ஹரித்வார், ரிஷிகேஷ் போகலாம் என்று ஆலோசனை கூறினாள். ரயிலில் போனால் டில்லி போகவே 2 நாட்களாகும். அங்கிருந்து டேராடூன் அல்லது வால்வோ பேருந்தில் ஹரித்வார் உடனடியாக போகலாம். அதற்குள் அவன் அங்கிருந்து போய்விட்டால் இவர்களுக்கு தேநீர் தர வந்த விடுதியின் உரிமையாளர் இவர்களிடம் விவரம் கேட்டறிந்து வேகமாக செல்லும் வழியை கூறினார். சாவந்த்வாடியிலிருந்து கோவா 75 கிலோமீட்டர் தான். பஞ்சிம் போக 1 மணி நேரம்தான் ஆகும். அங்கிருந்து டாபோலின் விமான தளம் 1/2 மணி நேரம் தூரம்தான். விமானத்தில் டேராடூன் போய்விடலாம். அது சரியாக பட்டது. தேநீர் குடித்துவிட்டு கிளம்பினார்கள். மைதிலியை ஓரிடத்தில் அமரச் சொல்லிவிட்டு தேன்மொழி ஏடிஎம்மில் பணம் எடுக்கப் போனாள். மனம் கண்டபடி ஓடியது. ரிஷிகேஷில் அவன் இறந்து போயிருந்தால் உடல் கிடைக்குமா? உடலை எப்படி கொண்டு வருவது? அவன் தற்கொலை செய்து கொண்டிருந்தால் போலீசுக்கு பதில் சொல்ல வேண்டி வருமோ? அவன் பெற்றோரிடம் எப்படி சொல்வது? வசந்தனை வெறும் உடலாக நினைத்து பார்த்தாள். பிறகு வேறு திக்கில் ஓடியது மனம். அவனை சிதையிலெல்லாம் வைக்கக்கூடாது. அவனுக்கு சடங்குகள் பிடிக்காது. மின்சார சுடுகாட்டுக்குத்தான் கொண்டு போக வேண்டும். திடீரென்று தோன்றியது. எப்போது அழுவது? அது முடியுமா? தேன்மொழி தோளில் கை வைத்தாள்.
திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். தேன்மொழி கைபேசி மூலம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் கோவா செல்லும் பேருந்தில் அமர்ந்திருந்தனர். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.